ஹலோ ரிப்பன். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கடவுளுக்கு இருக்கு. இதுல காவல்கார தெய்வம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாரும் முதன்மையா சொல்றது கருப்பணசாமி அப்படின்ற ஒரு தெய்வத்தை தான் சொல்லுவாங்க. இப்ப ரீசெண்டா சூர்யா நடிச்ச கருப்பு அப்படின்ற ஒரு படம் வந்திருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு கோர்ட் வாசத்துல இருக்க வேட்டை கருப்பு அப்படின்ற ஒரு கடவுளை மையப்படுத்தி எடுத்திருப்பாங்க. அந்த வேட்டை கருப்பு அப்படின்றது உண்மையிலே யாருன்னு சொல்லி பார்க்கும்போது சுடலை மாடான் அப்படின்ற ஒரு கடவுள். அந்த கடவுளோட இதுதான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தழுவி எடுக்கப்பட்டதா நமக்கு தெரியுது. இதே மாதிரி தமிழ்நாட்டுல நம்ம எல்லாருக்கும் முதன்மையா தெரிஞ்ச ஒரு கடவுள்னா 18ஆம் படி கருப்பு அப்படின்ற ஒரு கருப்பை தான் சொல்லுவாங்க. ஆனா 18ஆம் படி கருப்பு மாதிரியே ஏகப்பட்ட கருப்புகள் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல இருக்கிறாங்க. இதுல முக்கியமானவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சங்கிலி கருப்பு, பெரிய கருப்பு, சின்ன கருப்பு, கோவக்கார கருப்பு, சந்தன கருப்பு, காவக்கார காப்பு இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கருப்பசாமிகள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. இந்த கருப்பசாமிகளை எப்படி தோணுனாங்க, அவங்களோட முக்கியமான எண்ணம் என்ன, அவங்களை எப்படி மக்கள் வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற சில விஷயங்களை தான் இந்த ஒரு வீடியோல நாம பார்க்க போறோம். சோ இந்த ஒரு வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் ஹலோ ரிபான், இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த கடவுள் வரிசையில நம்ம முதலாவதா பார்க்க போறது சங்கிலி கருப்பு அப்படின்ற ஒரு கருப்பு சாமியோட வரலாறு தான். இந்த சாமி எப்படி தோன்றுச்சுன்றதுக்கு முன்னாடி இவர் எதுக்காக உருவாக்கப்பட்டார் அப்படின்ற ஒரு கதை இருக்குல்ல. தீய சக்திகளும் அசுரர்களும் பார்த்தீங்கன்னா மக்களை அதர்ம வழியில துன்புறுத்தி அவங்கள ஆள நினைக்கிறாங்க. நிறைய கஷ்டங்களை கொடுக்குறாங்க. இந்த கஷ்டங்கள்ல இருந்து நம்மளை யாராச்சும் காப்பாத்த வர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட மக்கள் வேண்டிட்டு இருக்கும் போதுதான் ஒரு கொடூரமான ஒரு ஆளு பாக்குறதுக்கு தடிமனா இருக்காரு. அவரு பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்துக்குள்ள வர்றாரு. வந்தவரு தான் கையில வச்சிருக்க சங்கிலியான அங்க இருக்கிற தீய சக்திகளையும் அசுரர்களையும் பார்த்தீங்கன்னா வேட்டையாடி தன் காலுக்கு அடியில பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுக்கிறாரு. இவரை தான் பார்த்தீங்கன்னா மக்கள் சங்கிலி கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சங்கிலி கருப்பு பார்த்தீங்கன்னா இன்னுமே பல கிராமங்கள்ல எல்லைச்சாமியாகவும் தீவர்களையும் பில்லி சூனியத்திலிருந்தும் காப்பாத்துறதுக்காகவும் முதன்மையா இருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ரெண்டா தான் நம்ம பார்க்க போறது பெரிய கருப்பு. இந்த பிரபஞ்சம், இந்த உலக தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா வானிலிருந்து இந்த பூமிக்குள்ள எல்லைகள்ல பார்த்தீங்கன்னா ஊர் ஊருக்கு ஒரு எல்லை இருக்கும்ல, அந்த எல்லை வழியா பார்த்தீங்கன்னா தீய சக்திகளும் நோய் மூலியமா பார்த்தீங்கன்னா இந்த குலத்தை அழிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முயற்சி பண்ணாங்க. அதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக எல்லைகளோட இதுல பார்த்தீங்கன்னா ஒரு காவல் தெய்வமா ஒரு பெரிய கருப்பர் இருந்தாரு. அவர் பார்த்தீங்கன்னா அந்த துர்சக்திகளையும் அந்த எண்ணத்தையுமே பார்த்தீங்கன்னா அழிச்சு அந்த ஊர் மக்களை காப்பாத்தினார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னுமே இந்த பெரிய கருப்பு அப்படின்ற தெய்வத்தை நோய்களை தீர்க்கறதுக்கு உதவுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரை வேண்டிட்டு இருக்கிறதும் இதுல ஒண்ணு. இதுல நாம பார்க்க போறது மூணாவதா சின்ன கருப்பரை பத்தி. ஒரு பக்தர் என்ன பண்றாரு, தன்னந்தனியா இரவுல பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுல மாட்டிக்கிறாரு. அவரை கொல்லணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா பேய்களும் தீய சக்திகளும் அவரை சூழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதுங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்து கருப்பா அப்படின்ட்டு அவர் வேண்டும் போது கண் இமைக்கிற நேரத்துல பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் குதிரையில அந்த தீய சக்திகளை அழிச்சு அவர் பார்த்தீங்கன்னா அந்த பக்தரை காப்பாத்திருக்கதா சொல்லப்படுது. அந்த தீய சக்திகளை அழிச்சது மட்டும் இல்லாம இவரை காப்பாத்துனதுனால இனிமே பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தை தனியா போறவங்க சின்ன கருப்பரை வேண்டியதான் போறாங்க. அது மூலமா அவங்களுக்கு நல்லது நடக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம அவங்களோட பயணத்தை மேற்கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இதுல நம்ம அஞ்சாவதா பார்க்க போறது பொண்டி கருப்பர். ஒரு கிராமத்துல பார்த்தோன்னா ஒரு மந்திரவாதி என்ன பண்ணிருக்கான், பில்லி சூனியம் ஏவல்களை பார்த்தோன்னா சுடுகாட்டு மூலமா ஏவி விட்டு அந்த கிராமத்தையே பார்த்தோன்னா அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றான். இது தெரிஞ்சுக்கிட்ட கருப்பர் என்ன பண்றான்னா தன்னந்தனியா, அதாவது ஒண்டியா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு துணையுமே இன்றி அந்த சுடுகாட்டுக்கு போயிட்டு அந்த பில்லி சூனியம் ஏவல்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அழிச்சு தன் காலடியில போட்டுக்கிறாரு. அந்த கிராமத்துக்கே பார்த்தோன்னா ஒரு பாதுகாவலரா தன்னந்தனியா நிக்கிறதுனால இவரு பார்த்தோன்னா ஒண்டி கருப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிடுறாங்க. இதுல நம்ம ஆறாவதா பார்க்க போறது முத்துக்கருப்பர். பசி பட்டினி கொடுமை துரோகம் எல்லாத்துலயுமே பார்த்தா பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க கண்ணீரால பார்த்தனா கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது அந்த கண்ணீர் மூலமா பார்த்தனா ஒரு முத்தாக உருவானவர் தான் பார்த்தனா முத்துக்கருப்பர். இவருக்கு என்ன பண்ணிருக்காரு, அந்த துரோகிகள் கெட்டது எல்லாத்தையும் அழிச்சிட்டு தன்னை காப்பாத்தணும் வேண்டிக்கிட்டவங்களுக்கு பார்த்தனா நல்லது பண்ணிட்டு இருக்கிறாரு. இதனாலேயே பார்த்தனா இவரை முத்துக்கருப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லி அழைச்சிட்டு இருக்கிறாங்க. இதுல நாம ஏழாவதா பார்க்க போறது பாத்தீங்கன்னா கோட்டை கருப்பு. ஒரு நல்லா வாழ்ந்துட்டு இருந்த குடும்பத்தை ஒரு பில்லி சூனியக்காரர்கள் என்ன பண்றாங்கன்னா அழிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஏவலை ஏவி விட்டுருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட கோட்டை கருப்பு என்ன பண்றான்னா அந்த வீட்டோட
காம்பவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, கம்பீரமா வான் உயரத்துக்கு நின்னுட்டு, அந்த பில்லி சூனியம் ஏவல வந்து பாத்தீங்கன்னா அழிச்சிருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஏவி விட்டார்ல அந்த மந்திரவாதி, அவரையுமே வந்து பாத்தீங்கன்னா குளோஸ் பண்ணியிருந்திருக்கிறாரு. அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா, கோட்டை கருப்பு அப்படின்ட்டும், கோட்டையாக நம்ம வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு காப்பாத்துவாரு அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கிறாங்க. இதுல நாம 8ஆவதா பார்க்க போறது வேட்டை கருப்பு. இந்த வேட்டை கருப்ப தான் வந்து பார்த்தோன்னா, சூர்யா படத்துல காட்டியிருப்பாங்க. காடுகளையும், மலைகளையும் வாழ்ந்துட்டு இருக்க நல்லவர்கள தொல்லை பண்ற துரோகிகளுக்கும், நாட்டுக்குள்ள பில்லி, கேபிள்ன்றத வச்சு ஊர் மக்கள வந்து பார்த்தோன்னா, துன்புறுத்துறவங்களையும் வந்து பார்த்தீன்னா, காட்டின் எல்லையிலே வச்சு தான் வேட்டை நாய்களோட போயிட்டு புடிச்சு அழிக்கிறதுக்காக உருவான ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, வேட்டை கருப்பு அப்படின்ற ஒருத்தரு. இந்த இதுல நாம 9ஆ பார்க்க போறது காவக்கார கருப்பு. ஊர் மக்கள் நள்ளிரவுல நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது, நைட் டைம்ல வந்து பார்த்தோன்னா, தீய சக்தியோ, கயவர்களோ, துரோகிகளோ, இல்ல பில்லி, சூனியம் போன்ற ஏவல்கள் எதுவாச்சும் இந்த ஊருக்குள்ள வந்து, அந்த ஊருக்கு வந்து தீங்கு வந்துறக்கூடாது அப்படின்றதுக்காக, இரவு நேரத்துல ஊரோட எல்லையில வந்து பார்த்தோன்னா, கையில பெரம்பு வச்சுக்கிட்டு, ஒரு பக்கம் தீப்பந்தத்தோட வந்து பார்த்தோன்னா, ஒருத்தர் அலைஞ்சிட்டு இருப்பாரு. அவர் வந்து பார்த்தோன்னா, இந்த பில்லி, சூனியம், இந்த துரோகிகள் யாராச்சும் இந்த ஊருக்குள்ள எல்லை வழியா வர முயற்சி பண்ணாங்கன்னா, அவங்கள அதே பக்கத்துல அடிச்சு தொரத்துருவாரு. இவரு தான் வந்து பார்த்தோன்னா, காவக்கார கருப்பு. இன்னுமே வந்து பார்த்தோன்னா, பல கிராமங்கள்ல காவக்கார கருப்பு வந்து பார்த்தோன்னா, எல்லையில இருக்காங்க. அவரு வேண்டிக்கிட்டு தான் நைட் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா, தூங்குவாங்க. எங்க ஊருக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற மாரி சொல்லிட்டு. இதுல நாம கடைசியா பார்க்க போறது ஹைகோர்ட் மகாராஜா அப்படின்ற ஒரு கடவுள். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர் காலத்துல ஒரு பூசாரி மேல வந்து பார்த்தீங்கன்னா, பொய்யான ஒரு குற்றச்சாட்டு போட்டிருக்காங்க. அவர் பண்ணது தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். பட் அத வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல யாராலுமே சொல்ல முடியல. பிரிட்டிஷ் கவர்ன்மென்ட்க்கு பயந்துட்டு எல்லாருமே இருந்திருக்காங்க. அப்போ ஒருத்தரு நல்லா வாட்ட சாட்டமானவரு, உயரமான ஒருத்தர் வந்துட்டு, இந்த பூசாரி பண்ணது தப்பே கிடையாது. அவர் நிரபராதி அப்படின்ற மாரி சொல்லிட்டு விடுதலை வாங்கி குடுத்திருக்கிறாரு. குடுத்தவரு கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு காணாம போயிட்டாரு. இப்படி காணாம போனவர் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் தேடிட்டு இருக்கும்போது தான், வேட்டை கருப்பு சுடலை மாறன் அப்படின்ற ஒரு கடவுள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட் மகாராஜாவா வந்து ஒரு நல்லவருக்கு தீர்ப்பு வாங்கி குடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்ற மாரி சொல்லி நம்புறாங்க. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்துல சுடலை மாடன் அப்படின்ற ஒரு கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, பிரபலமான ஒரு கோயில். அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும்.